السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، خصوصا على الرسول المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, சிறப்பிற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, மாதங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. வாரங்கள் நம்மை விட்டும் நீங்கிக் கொண்டிருக்கின்றன. நாட்களும் புதிதாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ரபியுல் அவ்வலுடைய மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புடைய கண்மணி பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திற்கு உதயமான அந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மிடமிருந்து பிரிந்து விடைபெற்று ரபியுல் ஆகிர் வந்திருக்கிறது. ரபியுல் ஆகிருடைய ஒரு வார காலம் நம்மிடமிருந்து சென்று விட்டது. இரண்டாவது வாரத்துடைய ஜும்மாவுடைய நாளில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த மாதம் யாருடன் தொடர்புடையது, இந்த மாதத்திலே யாரை பற்றி பெரும்பாலும் பேசப்படுகிறது. அன்பானவர்களே, ஷைഖுல் மஷாயிக் ஹதரத்துனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடன் தொடர்புடைய மாதம். அவர்கள் இறைநேசர், அவர்கள் இறை அன்பர், வலியுல்லாஹ். அன்பானவர்களே, எதற்காக அவர்களை நினைவு கூறுகிறோம்? ஏன் அவர்களை புகழ்ந்து பேசுகிறோம்? நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உண்டான சொந்தம் என்ன, தொடர்பு என்ன? உலகிலே எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்க, ஈமானுடைய சொந்தத்துடன் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுடன் உண்டான விசேஷ தொடர்பு என்ன? அதுதான் அவர்கள் வலியுல்லாஹ், இறைநேசர். அன்பானவர்களே,
இறைநேசர் என்றால் யார்? வலியுல்லா என்றால் யார்? நாமெல்லாம் வலியுல்லாவாக ஆக முடியுமா? உலக ரீதியில் யாரை உயர்ந்தவர்களாக பார்க்கிறோமோ அவர்களை பார்க்கும் போது ஒரு ஆசை வருகிறது, ஆர்வம் வருகிறது, நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று. அந்த புகழ் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று, அந்த பாராட்டு நாமும் பெற வேண்டும் என்று. பெரும் செல்வந்தர்களை பார்த்தால் சாதாரணமானவர்கள் நாமும் செல்வந்தர்களாக ஆக வேண்டும். பெரும் பெரும் பதவியில் இருப்பவர்களை பார்த்தால் நாமும் அந்த பதவியை பெற வேண்டும். பாராட்டப்படுகின்ற மஜ்லிஸ்களிலே அமர்ந்திருக்கும் போது நாமும் ஒரு நாள் பாராட்டப்பட வேண்டுமே என்ற ஆர்வம் வருகிறது, முயற்சி செய்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் மார்க்க விஷயத்திலே இவர் இறைநேசர், இவர் நல்ல மனிதர், இவர் உயர்ந்த ஆளும், மார்க்கத்தை கரைத்து குடித்தவர் என்றெல்லாம் அறியும் போது ஆர்வத்துடன் கேட்கிறோமே தவிர நாமும் அப்படி ஆக வேண்டுமே என்ற ஆசைகள் வருவதில்லை, ஆர்வங்கள் வருவதில்லை. எப்படி அவர்கள் இந்த தன்மையை அடைந்தார்கள் என்ற சிந்தனை வருவதில்லை. இந்த நல்ல நேரத்திலே எல்லா முஸ்லிம்களும் வலியுல்லாக்களாக ஆக முடியுமா முடியாதா? இறைநேசர்களாக ஆக முடியுமா முடியாதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்களில் மேலானவர்கள், மனிதர்களில் உயர்ந்தவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், ஆம் அம்பியாக்கள். அல்லாஹுடைய படைப்புகளில் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு நிகராக, அவர்களுக்கு ஈக்குவலாக, சமமாக மனித படைப்புகளில் யாரும் இல்லை. அன்பானவர்களே, ஆனால் நபியாக நாம் ஆக முடியாது, ரசூலாக நாம் ஆக முடியாது. தலைக்கீழாக நின்று வணங்கினாலும் சரி, நான் நபியாக ஆகப் போகிறேன், நான் இறை தூதராக ஆகப் போகிறேன் என்றெல்லாம் என்ன முயற்சி செய்தாலும் யாரும் நபியாக ஆக முடியாது, ரசூலாக ஆக முடியாது. நம்முடைய நபி ஹாத்தமுன் நபி, நம்முடைய நபி ஹாத்தமுர் ரசூல். நம்முடைய நபிக்கு பின்னால் நபி இல்லை நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் கடைசியாக அனுப்ப வேண்டிய நபி அனுப்பிவிட்டான், எனவே இனிமேல் நபி இல்லை. அதன் காரணமாகத்தான் நாம் எல்லாம் நபியா ஆக முடியவில்லை. நம்முடைய நபி மட்டும் ஹாத்தமுன் நபியா இல்லை என்றால், நபியின் தொடர் அந்த வாசல் திறந்திருந்தால் நாம் முயற்சி செய்து நபியாக ஆகலாமே, ரசூலாக ஆகலாமே என்றெல்லாம் யாரும் நினைத்துவிடக்கூடாது. நபிகள் வந்து கொண்டிருந்தார்களே, தூதர்கள் வந்து கொண்டிருந்தார்களே, அந்த காலத்தில் கூட யாரும் நபியாக தன்னுடைய முயற்சியை கொண்டு, இபாதத்தை கொண்டு, பண்பை கொண்டு, குணங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரியமாக ஆகி நபியாக ஆகவில்லை. அல்லாஹ் யாரை ஆக்குகின்றானோ அவர்களைத்தான். அல்லாஹ் செலக்டட். மனிதர்களுக்கு எந்த விதமான முயற்சியும் இருக்காது. சொல்லப்போனால் நபியாக நாளைக்கு ஆகப் போகிறார் என்றால் இன்று கூட தெரியாது நான் நபியாக ஆகப் போகிறேன் என்று அந்த தூதருக்கு. நம்முடைய நபி வரலாறை புரிந்திருக்கிறோம். திடீர்த்து வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி அணைத்து அல்லாஹ்வுடைய செய்தியை அவர்களுக்கு எடுத்தோதும் போது அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, யார் நம்மை கட்டி அணைக்கிறார்கள்? மனித இயல்பின் பிரகாரம் அவர்களுக்கு பயம்.
மனித இயல்பின் பிரகாரம் அவர்களுக்கு அச்சம், திடுக்கம், அந்த பயத்தின் காரணமாக நடுநடுங்கி காய்ச்சல் அதிகமாக ஆகி போற்றுங்கள் போற்றுங்கள் என்று ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று தன்னுடைய மனைவியை நோக்கி சென்றார்கள் என்று. நம்முடைய நபி அவர்களுக்கு இப்படி ஜிப்ரீல் வருவார், நாளைக்கு அல்லாஹ் எனக்கு நபி பட்டம் கொடுக்க போகிறான், தன்னுடைய தூதராக ஆக்கப் போகிறான் என்ற அந்த செய்தி தெரிந்திருந்தால் இந்த பயத்திற்கு வேலை இருக்கிறதா? இந்த அச்சத்திற்கு வேலை இருக்கிறதா? மனிதன் எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் அவன் அச்சப்பட மாட்டான், அவன் பயப்பட மாட்டான், அதற்காக அவன் தயாராகவே இருப்பான். ஒரு காவல், ஒரு போலீஸ் பிடிக்க வருகிறது, செய்தி வந்துவிட்டது, நம்மை போலீஸ் பிடிக்க வருகிறது என்று, நாளைக்கு வருகிறார்கள், நாளை மறுநாள் வருகிறார்கள் என்று இவன் சர்வசாதாரணமாக இருப்பான், தயாராக இருப்பான் போவதற்காக. ஆனால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. திடீரென்று கூட்டியிருக்கின்ற கதவை தட்டுகின்றது போலீஸ். என்ன நடக்கப் போகிறதோ, எது நடக்கப் போகிறதோ என்ற அச்சம் அவனை கூடிக்கொண்டுவிடும். அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட நபியாக ஆக்கப்படுகின்ற நபிக்கு தெரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு மனைவியுடன் மக்களுடன். கடுமையான குளிர், நல்ல இரவு நேரம், பாதையும் தெரியவில்லை, குளிருக்கு உண்டான சாதனங்களும் இல்லை. எங்கோ பார்க்கிறார்கள், ஒரு மலையின் மீது சிகப்பு கலரில் நெருப்பில் வெளிச்சம் தருகிறது. சரி, அங்கே நெருப்பு இருக்கிறது, நெருப்பை கொண்டு வருவோம் என்று நெருப்பை திறக்க சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இன்னியான் அல்லாஹ் பேசுகிறான், நான் பேசுகிறேன், அல்லாஹ் உங்களை என்னுடைய தூதராக ஆக்கியிருக்கிறேன். வெறுமனே சாதாரணமா நபராக சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே சென்று அல்லாஹ்வுடைய தூதராக திரும்பி வருகின்றார்கள். என்ன புரிகிறோம்? யாரும் தன்னுடைய முயற்சியை கொண்டு நபியாக ஆக முடியாது, யாரும் தன்னுடைய இபாதத்தை கொண்டு நபியாக ஆக முடியாது. நபியாக ஆகுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட அவர்களுக்கு தெரியாது நான் நபியாக ஆக போகிறேன் என்று. முழு தன்மையையும் அல்லாஹ் அதை தன்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கிறான், செலக்டட் பூராவையும். ஆனால் நேசர்களாக, அல்லாஹுடைய அன்பர்களாக, அல்லாஹுடைய வலியாக, நம்முடைய பாசையிலே அவுலியாவாக, வலியுல்லா என்று சொல்வதை விட அவுலியா என்று சொன்னால் எல்லோருக்கும் புரியும். வலி என்பது ஒருமை, அவுலியா என்பது பன்மை. அவுலியாவாக ஆக முடியும் நம்முடைய இபாதத்துகளை கொண்டு, நம்முடைய பண்புகளை கொண்டு, நம்முடைய ஈமானை முழுமைப்படுத்துவதை கொண்டு, ஈமானுடைய சேட்டத்தின் பிரகாரம் வாழ்க்கையை வாழ்வதை கொண்டு. எனவே நாம் இந்த நேரத்திலே சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை நினைவு கூறுகிறோம் என்றால் அவர்களை போன்று நாம் ஆக வேண்டும். அவர்கள் எந்த இபாதத்துகள் செய்து அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றார்களோ அப்படி நாம் இபாதத்துகள் செய்ய வேண்டும். என்ற அகலாக் என்ற பண்பின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெற்றார்களோ அந்த அகலாக் உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற அந்த உன்னதமான உயர்ந்த நோக்கம் நமக்கு வர வேண்டும். சொல்லுவான் அல்லாஹ், அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா கவனமாக கேளுங்கள். முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன். குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சில வார்த்தைகளை வைத்திருக்கின்றார், தூங்கிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை விழிப்படைய செய்வதற்காக. அலா கவனமாக கேளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹுடைய நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகிறதோ, நாளை மறுநாள் என்ன நடக்கப் போகிறதோ,
நம்ம நிலை என்ன ஆகுமோ என்ற கவலைகள் எல்லாம் இருக்காது. வலாஹும் யஹ்சனூன், நடந்து போன விஷயங்களை பற்றி நினைத்து இப்படி நடந்து விட்டதே, நான் இப்படி செயல்பட்டால் இப்படி இல்லாமல் ஆகியிருக்குமே, என்னுடைய மனைவியின் நிலை இப்படி இருக்கிறதே, என் குடும்பத்தின் நிலை இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் கவலைப்படவே மாட்டார்கள். இதையே மறு உலகத்திலும் அவர்களுக்கு நடக்கப் போகின்ற விஷயத்தை பற்றியும் பயப்பட மாட்டார்கள், நடந்து போன விஷயத்தை பற்றி கவலையும் பட மாட்டார்கள். அவுலியாக்களுடைய அடையாளம் இது, அவுலியாக்களுடைய தன்மை இது. பயமே இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். எது நடக்கிறதோ அது அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. எது நடக்கவில்லையோ என்னை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய தீர்மானம், அதுதான் எனக்கு நல்லது என்ற அந்த உயர்ந்த நிலை வந்துவிட்டால் கவலையும் வராது, பயமும் வராது. லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வே சொல்லுவான், வலியுல்லாக்கள் என்றால் யார்? அதை ஒரு பெரிய விஷயமாக யாரும் வலியுல்லாக்களா ஆக முடியாது என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். என்ன ஈமான் கொண்ட நீங்கள் எல்லாம் முறையாக ஈமான் கொண்டிருந்தால் அல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொல்கிறான். வலியுல்லாக்கள் யார்? அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மோமீன்கள். நாமெல்லாம் மோமீன்கள் தானே? ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? வலியுல்லாக்கள் என்றால் யார் என்று சொன்னவுடன் அல்லாஹ் இலக்கணம் சொல்கிறான், அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள். அப்போ நாமும் ஈமான் வலியுல்லாக்களாக ஆக முடியும், நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக முடியும். ஏன்? ஈமான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற அந்த ஈமான் இருக்கிறதே 100க்கு 100 ஈமான், முழுமையான ஈமான், பரிபூர்ணமான ஈமான், சந்தேகமே இல்லாத ஈமான், பக்காவான ஈமானாக இருக்கும். அதில் நம்ம கோளாறாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று நாம் மனப்பூர்வமாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது ஈமான் இருக்கிறதா இல்லையா, பலவீனமாக இருக்கிறதா, அரைக்குறையாக இருக்கிறதா? ஏனென்றால் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் மோமின்களுடைய நிலையை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வை ஏற்காத காபிர்களுடைய பேச்சை போன்று தான் இருக்கிறது. நேற்று ஒரு நிகழ்வு, கணவன் மனைவியின் சண்டை. ஒருவர் தலாக் விட்டு விட்டார். தலாக் விட்ட செய்தியை பதிவு தபாலில் அனுப்பினார். அந்த பெண் வாங்கவில்லை. 2 மாதமாகிவிட்டது, 3 மாதமாகிவிட்டது. ஆனால் அந்த பெண் என்ன சொல்கிறது? நான் தான் அவருடைய தலாக்கை பெறவில்லையே, எப்படி தலாக்காக ஆகவே? நாம் சொன்னோம், இல்லை, மார்க்கும் சொல்கிறது நீ அதை ஏற்றுக்கொண்டாலும் தலாக் தான், ஏற்காவிட்டாலும் தலாக். அது என்ன, நான் ஏற்காமல் இருக்கும்போது மார்க்க சொல்லிட்டோம் நடந்துருமா அப்படின்னு சொல்லு. இது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை, எனக்கு வயசு போன தலைவியா ஆயிட்டேன், நான் ஒன்னும் குமரியா இல்ல, என்னை யாரை காப்பாத்துவா? இந்த நேரத்தில் தலாக் கூட்டாச்சு, தலாக் கூட்டு எங்களை 2 பேரையும் பிரிக்க பாக்குறீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்களை பிரிக்க பாக்குறீங்களே. நான் சொன்னேன், நடந்த விஷயத்தை சட்டத்தை சொல்றேன், இதுல எப்படி பிரிக்க பாக்குறீங்கன்னு என்ன நீங்க குற்றம் சாட்டுறீங்க? டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க கையை பிடிச்சாரு, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது, அது எப்படி நீங்க சொல்லலாம் டாக்டர் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது என்று நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டா அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்கிறது அவர் சொல்றார். ஆகவே நடந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்றோம். அவங்க சொல்றாங்க, என்னை யாருங்க காப்பாத்துவா? என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னா சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றாங்க, மார்க்க என்ன காப்பாத்துமா? மார்க்க என்ன காப்பாத்துமா? நான் தனியா தெருவில் நிற்கிறேன். இதெல்லாம் முஸ்லிம்கள், இதெல்லாம் மோமின்கள். இந்த மாதிரி ஈமான் இருக்கிறது, இவைகளெல்லாம் ஈமானே அல்ல. திரும்பவும் அந்த ஈமானை புதுப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் பெரும்பாலான மக்கள், நம்முடைய மோமின்கள், முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே, வலியுல்லாக்களாக, நேசர்களாக, இறை அன்பர்களாக ஆக வேண்டும் என்றால் அது முழுமையான ஈமானாக இருக்க வேண்டும். வகானு யத்தகூன், ஈமானுக்கு பின்னால் அவர்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும், இறை அச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும், ஈமானின் பிரகாரம் வாழ்க்கையை வாழ்பவர்களாக ஆக வேண்டும். தக்வா என்ன? லில்முத்தகீன், அலிஃப் லாம் தொடர்ந்த ஒண்ணு வரும். ஹுதல் லில்முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். குர்ஆனில் பல பாகங்களில் பல ஜுஸுக்கள்ல தக்வாவுக்கு நிறைய இலக்கணங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய கடமைகளை அவர்கள் கரெக்டாக நிறைவேற்றுவார்கள். சுருக்கமாக சொல்வதென்றால், அல்லாஹ் ஹராமாக்கியதை அதிலிருந்து தூரமாக விலகி இருப்பார்கள். அல்லாஹ் எதை கடமையாக ஆக்கியிருக்கிறானோ, தொழுகை கடமை, நான் தொழுகிறேனா தக்வாதாரி. நோன்பு கடமை, நோன்பு வைத்திருக்கிறேனா தக்வாதாரி. ஜகாத்து கடமை, ஜகாத்து கொடுக்கிறேனா. ஹஜ்ஜு கடமை, ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேனா தக்வாதாரி. பெற்றோருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, அப்படியெல்லாம் நான் நடந்து கொண்டால் தக்வாதாரி. அதை செய்யாதே, கல் குடிக்காதே, போதை பொருளை சாப்பிடாதே, பொய் சொல்லாதே, புறம் பேசாதே, பொறாமை கொள்ளாதே, இப்படியாக நிறைய பட்டியல் இருக்கிறது. செய்யாதே 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 என்று. இதையெல்லாம் விட்டு நாம் தூரமாக இருந்தால் தக்வாதாரி. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். ஆகவே யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து முற்றிலும் தக்வா உடையவர்களாக, தக்வா ஷிர்கிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், தக்வா குஃப்ரிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், தக்வா பெரும் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், தக்வா மக்ரூஹான விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், தக்வா சிறு பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல், தக்வா கடைசியாக ஆகமான விஷயமும் அவசியம் இல்லை என்றால் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல். ஹலால் முபாஹ், ஆனா அது அவசியமா என்று பார்க்க வேண்டும். அவசியம் இல்லை என்றால் அதையும் விட்டுவிட வேண்டும். இந்த உயர்ந்த நிலை தக்குவா, இந்த தன்மைகள் எல்லாம், இத்தனை விதமான தக்குவா, குஃப்ரிலிருந்து தக்குவா, ஷிர்கிலிருந்து தக்குவா, பெரும் பாவத்திலிருந்து தக்குவா, மக்ரூஹிலிருந்து தக்குவா, சிறு பாவத்தின் தக்குவா, அவசியம் இல்லாத ஆகமான விஷயங்களிலிருந்து தக்குவா. அன்பானவர்களே, அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், இந்த தக்குவாதாரிகளாக நாம் ஆகிவிட்டார். ஆகவே வலியுல்லாஹ்களாக ஆக வேண்டும். இந்த நல்ல நேரத்திலே முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய இந்த மாதத்திலே நாம் இதை நம்முடைய மனதிலிருந்து அவர்களை போன்று நாமும் இபாதத் செய்ய வேண்டும். அவர்களை போன்று ஏகத்துவத்திலே நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை போன்று சுன்னத்துகளை பின்பற்றுபவர்களாக ஆக வேண்டும். அவர்களை போன்று இரவு நேரங்களில் நின்று வணங்குபவர்களாக ஆக வேண்டும். பெரிய ஆளில் மார்க்கத்துடைய எல்மை கரைத்து குடித்தவர்கள், அவங்களுடைய சம்பவங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஒரே ஒரு சம்பவம், அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காட்டு பகுதியில் அல்லது பாலைவன பகுதியில். நல்ல முக்தி பெற்ற நிலையில், தேர்ச்சி பெற்ற நிலையில் ஒரு அசரீரி சத்தம் வருகிறது. அப்துல் காதிர், இனிமேல் நீ தொழ தேவையில்லை, நீ இபாதத்துகள் செய்ய தேவையில்லை, உன்னை பொறுத்தவரையில் எல்லாம் ஹலால். ஹராம் என்பதெல்லாம்
என்று அசரீரி சப்தம் வருகிறது. அண்ணாந்து பார்க்கிறார்கள், யாரும் தெரியவில்லை. உடனே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், இது அல்லாஹுடைய, அல்லாஹ் பேசுகிறேன் என்று சைத்தான் பேசினான். நான் அல்லாஹ் பேசுகிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி கட்டத்தில் கூட, அந்த சக்கராத்துல் ஹாலில் கூட அவர்கள் தொழுது கொண்டிருக்க, சாதாரணமான அந்த உம்மத்திலே ஒரு அடியானாக இருக்கின்ற எனக்கு தொழுகை மன்னிப்பு, ஜகாத்து மன்னிப்பு, ஹலால் ஹராம் என்ற வித்தியாசம் இல்லை என்றால் இது என்னை சைத்தான் வழிகெடுக்கிறான் என்று கீழே இருந்த மண்ணை எடுத்து தூக்கி எறிந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினார். உடனே சைத்தான், அப்துல் காதிர், நீ புரிந்து கொண்டாய் என்னை, ஆனால் உன்னை போன்ற எத்தனையோ வலியுள்ளார்கள், எத்தனையோ ஆபீதுகள், அவர்களை எல்லாம் இப்படித்தான் சுமார் 70 பேரை நான் கெடுத்திருக்கிறேன். நீங்கள் வணங்க தேவையில்லை, இபாதத்து செய்ய தேவையில்லை என்று. அவர்களெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்டு நல்ல பெரிய மனிதர்களாக இருந்தவர்கள் முக்தி பெற்ற பின்பு தங்களுடைய சீடர்களை தொழுங்கள் என்று சொல்வார்கள், அவரும் தொழ வர மாட்டார்கள். தங்களுடைய சீடர்களுக்கு சட்டங்களை சொல்வார்கள், அவர்கள் சட்டங்கள் நடக்க மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்று விட்டோம், முக்தி அடைந்து விட்டோம், சட்டங்கள் எங்களுக்கு இல்லை என்று இப்படி வழி கெடுத்தவர்களாக ஆக்கிவிட்டோம். ஆனால் அப்துல் காதிர், உன்னிடம் இல்முத்தீன் இருந்ததின் காரணமாக, மார்க்கத்துடைய இல்மு இருந்ததின் காரணமாக நீ தப்பித்துக் கொண்டாய். உன்னை காப்பாற்றியது உன்னிடம் உண்டான அந்த இல்மு தான் என்று. ஆகவே நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற வேண்டும் என்றால் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து புரிந்து நெருக்கத்தை பெறுபவர்களாக ஆக வேண்டும். அதுதான் உண்மை நிலை. அன்பானவர்களே, அவர்களை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம், அவருடைய புகழ்களை எடுத்து கூறிக்கொண்டே செல்லலாம். இருந்தாலும் கூட ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை தான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் என்ற முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழு மூச்சும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதாக இருந்தது. அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனிடம்தான் உதவி கேட்க வேண்டும், அவனிடம்தான் எல்லா விதமான முறைகேடுகளையும் செய்ய வேண்டும் என்று தான் தங்களுடைய பயான்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பயான்களை பற்றி எத்தனை கிதாபுகள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். குன்யத்துல் தாலிபீன் என்ற ஒரு கிதாப், ஃபத்ஹுர் ரப்பானி என்ற ஒரு கிதாப், ஃபுதூஹுல் கைப் என்ற ஒரு கிதாப், இப்படியாக பல கிதாபுகள். எந்த கிதாபுகளை பார்த்தாலும் அங்கே அல்லாஹ்வை பற்றிய பேச்சுக்கள் தான், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுதலை பற்றிய பேச்சுக்கள் தான். எனவே நாம் முஸ்லிம்களாகிய நாம் நல்ல மனிதர்களை, சாலிஹீன்களை, உலமாக்களை, அவுலியாக்களை நேசிப்பவர்களாக ஆக வேண்டும், பிரியப்படுபவர்களாக ஆக வேண்டும். இந்த நேசமும் பிரியமும் அன்பும் அது வெறுமனே பயான் செய்வதை கொண்டு மட்டும் அல்லது வாழ்த்துறைகள் வழங்குவதை கொண்டு மட்டும் அல்லது பாடல்கள் பாடுவதை கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக அமல்களை கொண்டு இருக்க வேண்டும். எனவே நாம் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை ஏற்பட வேண்டும் என்றால் இந்த காலத்தில் எல்லோருக்கும் பொதுவாக எல்லோரும் பயன்பெறுகின்ற முறையில் தப்லீக் ஜமாத் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, மதரசாவிலே கல்வி பயில்வதற்காக சில கூட்டங்கள், வேறு சில ஸ்தாபனங்களிலே சில கூட்டங்கள், இப்படியாக நிறைய சேவைகள் மார்க்கத்திலே நடந்து கொண்டிருந்தாலும் பரவலாக பொதுவாக உயர்ந்தவர்கள் முதல் கொண்டு தாழ்ந்தவர்கள் வரை, செல்வந்தர்கள் முதல் கொண்டு ஏழைகள் வரை, ஆலிம்கள் முதல் கொண்டு ஆலிம் அல்லாதவர்கள் வரை, எந்த நாட்டவர்களும் எல்லா நாட்டவர்களும் தொடர்ந்து செயல்படுவதற்கு